ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டட் டபுள் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அவங்களோட ஒன் ஷாட் பார்க்கலாம். நியூலி மேரிட் கப்பிள்ஸ். ஸோ எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? யா, ஐ எம் பேக். பட் இன்னும் நான் ஃபுல்லாக பேக் ஆகலை. சூன் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருப்பேன் 2 months அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேனல் வந்து அப்படியே இருந்தால் நல்லாவே இல்லை. பார்க்கவும் நல்லாவும் எனக்கு பிடிக்கல. ஸோ அப்படியே விடவும் பிடிக்கல. ஸோ தென் வந்து நிறைய பேர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இன்ஸ்டாவில் ஆல்ரெடி ஸ்டோரி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நம்பர் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் தான் இன்னும் இருக்குது. பட் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீடியோஸ் போட முடியாமல் ரொம்பவே பேட்லி நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாரையும், உங்கள் கமெண்ட்ஸ் இல்லாமல். ஸோ இப்போது நான் ஆக்டிவாக இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸ் படிப்பேன். அது ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்கள் கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையா? ஸோ அதனால் ஒரு மாதிரியாகவே என்னோடய டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு தான் இப்போது நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களோட அவ்வளோ நீங்கள் கொடுக்குற குட்டி குட்டி சப்போர்ட் தான் என்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணுதே. நான் இருக்கிற சிச்சுவேஷன்லேருந்து என்னை வந்து வெளியே கொண்டு வருதே. ஸோ அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். தென் லைக் மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைக்கும் என்னை பூஸ்டப் பண்ணும். தென் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க. ஓகே, ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஆக்சுவலி தீபாவளிக்கு முன்னாடி போடணும்னு நினச்சேன். பட் அப்போ என்னால் முடியல. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தென் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஏன்னா இன்னுமே நான் எனக்கு உடம்பு கிட்டத்தட்ட சரியாகலை. இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் ப்ராபப்ளி ஓரளவு ஓகே. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன்டா கண்டிப்பாக. ஸோ நியூ வீடியோ தான் இது. யாரும் ரீஅப்லோட் நினச்சிக்காதீங்க. இது நியூ வீடியோ தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, ஸோ உங்களோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் பர்த்டே அன்றைக்கி என்னால் வீடியோவும் போட முடியல, ரீஅப்லோடுமே என்னால் போட முடியல. ஸோ அந்த டைமில் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னா ஐம் ரியலி சாரி. ஏன்னா வந்து அதுக்கு நான் வந்து கண்டென்ட் ரொம்ப அழகாக பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த கண்டென்ட்லேயே அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு நான் ரொம்ப பெருசாக உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ ரீஅப்லோட் போட்டால் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அப்படி உங்களை டிசப்பாயிண்டட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நியூ வீடியோஸ் சூன் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ யாரும் டிசப்பாயிண்டட் ஆகிக்க மாட்டேங்க நம்புகிறேன். நிறைய பர்த்டே கேர்ள்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக போடுறேன்டா. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக போடுறேன். நானும் ஷஃபியும் உங்களுக்கு எப்பயுமே வீடியோஸ் போடுறது தான் ரெடியாக இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு ஜெமன் நிறைய பேர் கேட்டிருக்கேன். தென் டேக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறம் முன்னாடி பர்த்டே கொண்டாடின எல்லாருக்குமே விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. ஓகே, ஸோ ஐ எம் ரியலி சாரி. நான் சூன் வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி நீங்கள் பயப்படாதான் வேணாம் வயலன்ஸாக இருக்குமா அப்படின்னு கண்டென்ட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. இது வயலன்ஸ்லாம் இல்லை. இது ரொம்ப 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 லவ்வபிளான ஸ்டோரி. யாருமே இந்த மாதிரி ஸ்டோரி பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது. பட் இது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். ஸோ வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் என்ன என்றும் வேண்டாம் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே ரொம்ப அழகாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மணமேடையை தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃப்ளவர்ஸை வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ யா, அங்கே தான் உங்களுக்கு அவங்க மேரேஜ் ஆக போகுது. ஸோ அவங்க உட்காந்தாச்சு. ஸோ தேவங்கண்ணா அங்கே இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டே தான் அந்த மணமேடையில் உட்காந்துருக்கான். ஸோ அவ்வளோ ஹாப்பி. அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே மேரேஜ் நடக்க போகிறது யாருக்குன்னா உங்களுக்கு தேவங்க தான். ஸோ அவ்வளோ அழகான ஒரு ஸ்பெஷலான டே தான் அது. ஸோ அதனால தான் உங்களோட பேரண்ட்ஸ் சைட் பார்க்கலாம். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலி உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வாங்க உங்களோட பிரைட் ரூம்குள்ளே போகலாம். நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு பட்டு சாரியில் அப்படியே ஒரு கோல்டன் கலர் சாரியில் தான் நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு மேலே உங்கள் அம்மா போட்டு விடுறாங்க. ஸோ அப்படியே உங்கள் அத்தை, தென் உங்களுக்கு வந்து லைக் எப்படின்னா உங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க, 2 அண்ணா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அவ்வளோ கண்ணீர் உங்கள் அண்ணனுக்குலாம். ஏன்னா நீங்கள் தான் வீட்டுக்கே குட்டி பொண்ணு, லிட்டில் பிரின்சஸ்னே சொல்லலாம். அவ்வளோ குட்டி பொண்ணாக இருந்தவங்க இப்போ இவ்வளோ நாள் கழித்து கல்யாணம் ஆக போகுது. அதுக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனாலேயும் உங்கள் அக்கா 2 பேராலையுமே நம்ப முடியல. ஸோ உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு மணமேடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தான் அவங்க பார்த்துட்ருக்காரு.
நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க." அவங்க அப்படியே உங்கள கண் தயங்கால கண்ண சிமிட்டாம உங்கள பார்க்கவே முடியல. அப்படியே உங்கள பார்த்துட்டுருக்காரு தெவங். நீங்க அவங்க பார்த்து அப்படியே ஒரு ஷையான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்கார்றீங்க. ஸோ உங்க அண்ணன் அப்படிதான் உங்கள உட்கார வைக்கிறாங்க. தென் அப்படியே உங்களுக்கு கீழ இறங்கி வந்துட்டாங்க. உங்க அக்கா அப்படிதான் உங்களுக்கு அப்படியே அந்த சாரீலாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. உங்க முந்தானையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. தென் அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே டைம் போயிட்டுருக்கு. தென் அப்படி பயிர் அப்படிதான் கொஞ்சம் மந்திரம்லாம் அவங்கள சொல்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் அரிசிலாம் குடுத்து அந்த அக்னியில போட சொல்றாரு. அவங்க கையிலே குடுத்து அதெல்லாம் போட சொல்றாங்க. ஸோ தென் வந்து அங்க தாலி இருக்கும்ல. ஸோ அந்த தாலிய வந்து கொஞ்சம் கற்பூரம் காட்ட சொல்றாங்க. ஸோ அதுவும் நீங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் ஹேண்ட ஒண்ணா கோத்துட்டு, அப்படியே 2 பேருமே அது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்ப ஐயர் அப்படிதான் அதெல்லாம் போதும்ன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தேவங்க நீங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே உங்கள பார்த்துட்டு, "செம்மையா இருக்கும்" அப்படின்றாரு. ரொம்ப அமைதியான ஒரு குரல்ல. நீங்க தேவங்க பார்த்துட்டு அப்படின்ற மாரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஷையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் பக்கத்துல உட்காந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அண்ணா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் முன்னாடி உட்கார்றது கொஞ்சம் ஷை தானே இருக்கும். ஸோ நீங்க வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணு. ஸோ அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க அப்படிதான் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியா உட்காந்துட்டுருக்கீங்க. அவர் கொஞ்சம் மந்திரம்லாம் சொல்லிட்டுருக்காரு. இப்போ உங்க அக்கா கையில தாலி கொடுத்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் பண்ண சொல்றாங்க. ஸோ உங்க அக்காவும் இப்போ என்ன பண்றாங்கன்னா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட குடுக்குறாங்க. இந்த மூமெண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஏன்னா அவங்க உங்களுக்கு தாலி கட்ட போறாரு. ஐ மீன் அவர் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக போறாரு. நீங்க அவருக்கு ஒய்ஃப் ஆக போற மூமெண்ட். ஸோ உங்க அம்மா, அப்பா கண்ல அவ்ளோ டியர்ஸ். ஏன்னா நீங்க குட்டி பொண்ணு. எப்படிடா லைஃப் ஹேண்டில் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு. இருந்தாலும் அவங்க கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. தென் ஐயர் அப்படியே தான் உங்க அப்பா, அம்மா கிட்ட தென் அப்படியே தேவங்களோட அப்பா, அம்மா கிட்டலாம் ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு அப்படியே தேவங்க கையில குடுக்குறாங்க தாலிய. தென் நீங்க பார்க்குறீங்க. உங்களுக்குமே டியர் வருது. உங்க அண்ணன்லாம் சொல்ல வேணாம். எட்டேருந்து பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப குட்டி பொண்ணு நீங்க. ஸோ இப்போ நம்ம வீட்ட விட்டு நான் போக போறா அப்படின்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. உங்க கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்கள பார்த்துட்ருக்காங்க. தென் உங்க அக்காலாம் சொல்லவே வேணாம். அவ்வளோ பாசம். ஸோ அவ்வளோ பாசத்த அந்த கண்ணீர், அந்த மூமெண்ட் மட்டும் தான் நம்மளால வந்து வெளிய விட முடியும். ஸோ அப்படிதான் உங்க அக்காலாம் விட்டுட்ருக்காங்க. நீங்களுமே அப்படியே லைட்டா டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்க உங்கள பார்த்துட்டு, "கட்டவாடி" அப்படின்னு தேவன் கேட்குறாரு. நீங்க அப்படியே கண்ண மட்டும் தான் அசைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மூமெண்ட்ல என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கட்டுங்கன்ற மாரி கண்ண மட்டும் காட்டுறீங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே உங்களுக்கு தாலி கட்டுறாரு. ஐயர்லாம் சொல்லவே வேணாம். கெட்டி மேளம் தான். ஸோ அப்படியே அங்க ஒரு மூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்ப அவங்க அப்படியே உங்களுக்கு தாலி 3 முடிச்சு போட்டாச்சு. அவன் தான் 3 முடிச்சு போடுவேன்னு அடம் பிடிச்சு போடுறான். ஸோ அவனே 3 முடிச்சு போட்டான். ஆக்சுவலி உங்க அக்கா தான் போடணும். பட் இருந்தாலும் இப்போ அப்படிதான் அவங்க 3 முடிச்சு போட்டுட்டு அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க டியரி ஐஸோட அவங்க பார்க்குறீங்க. "இங்க பாரு, எத நினச்சும் கவலைப்படாத. நான் உன்ன பார்த்துக்கிறேன். ம். நான் இருக்கேன் உனக்கு." அப்படின்னு தேவங்க சொல்றாரு. அவரோட கோல்டான டோன்ல. நீங்க தேவங்க பார்த்து சின்ன ஸ்மைல் பண்றீங்க. அவரும் அப்படியே சிரிச்சுட்டு, அப்படியே உங்களுக்கு குங்குமம் உங்க தாலியில, தென் உங்களுக்கு முடிச்சு போட்ட இடத்துல, தென் உங்க நெத்தியில அப்படியே வச்சு விடுறாரு தேவம். உங்க அக்காலாம் ரொம்ப ஹாப்பி டியர்ஸோட இருக்காங்க. உங்க அம்மா அப்படியே உங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு கர்ச்சீஃப் குடுக்குறாங்க. ஸோ நீங்க அப்படியே எல்லாத்தையும் வைப் பண்ணிக்கிறீங்க. உங்க அக்கா அத வாங்கி அவங்க உங்களுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட் ரொம்பவே உங்களுக்கு ஸ்பெஷலா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அவங்க அப்படியே அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்களும் அவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு, ஸோ அப்படியே நீங்க சாப்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க ஊட்டி விட, அவங்க உங்களுக்கு ஊட்டி விட, அது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. உங்க அக்கா அப்படிதான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்க அக்கா கூட பேசிகிட்ருக்கீங்க. அவங்க கையில இப்போ அப்படியே உங்கள அப்படியே ஒப்படைக்கிறாங்க உங்க அப்பா, அம்மா. இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துட்டு, "இங்க பாருங்க சம்மதி, எத நினச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க ஒயன எங்க வீட்டு ஒரு பொண்ணா பார்த்துக்குறோம். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவ யோனா. அவள எப்படிலாம் நாங்க பார்த்துக்கிட்டோமோ, அத தாண்டியே நாங்க ஒயன நல்லா பார்த்துக்குறோம். இதுக்கப்புறம் அவ எங்க பொண்ணு. நாங்க நல்லா பார்த்துக்குறோம். இத நினச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இப்பலாம் ஒயன பார்க்கணும்னு தோணுதோ, அப்ப நீங்க தாராளமா கொரியா வந்து பார்க்கலாம். சியோல்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா?" அப்படின்ற மாரி எங்க அவங்களோட அப்பா, அம்மா பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே தான் உங்க அம்மா, அப்பா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்க அக்கா, தென் உங்க அண்ணனுங்க 2 பேரு, தென் உங்க அக்காவோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் அப்படியே உங்கள பார்த்துட்ருக்காங்க. உங்க அக்காலாம் அழுவுறாங்களா? ஸோ நீங்க தான் போய் சமாதானப்படுத்துறீங்க. பட் ஆனா உங்களுக்கும் அழுகை வருது. இப்போ அவங்க பார்த்துட்டு, "இங்க பாருங்க, அழாதீங்க. நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். அவ என் பொண்டாட்டி ஆயிட்டா. இதுக்கப்புறம்
அவளை எப்படி நான் பார்த்துக்கிறேன்றத நீங்களும் பார்க்க தானே போகிறீங்க. ஏதாவது ஒன்றுனா என்னை வந்து நீங்கள் சியோலில் பார்க்கலாம், தாராளமாக வந்து பார்க்கலாம். அவன் என் பொண்டாட்டி, பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வாக்கு கொடுக்குறான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு. அது போதும் உங்களுக்கு அதை கேட்குறதுக்கு. அது அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் கையெடுத்து தேவங்க கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் தேவங்க அப்படியே அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறீங்க தேவங்க. ஸோ அப்படியே உங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு, பையன்மா நம்ம வீட்டில் குறும்புத்தனம் பண்ணுற மாதிரி அவங்க வீட்டிலலாம் அது மாதிரி பண்ணிடாதண்ணா. ஆ புரிஞ்சுதா? நம்ம வீடு மாதிரி தான் அவங்க வீடும். ஆனால் இருந்தாலும் குறும்புத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. அப்பா அம்மா இங்கே ரொம்ப உன்னை செல்லமாக வளர்த்துட்டோம். ஆனால் இருந்தாலும் நீ அங்கே போய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா சரியா? அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்களும் ம் சரிம்மா, நான் அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அத்தை மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்களோட அப்பா அம்மா பார்க்குறீங்க. அவங்க அப்படி இங்கே பாரு, நீ எங்கேயும் நீ அப்பா அம்மான்னு கூப்பிடலாம் சரியா? அப்படின்னு நீங்கள் தேவங்களோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் காரில் நீங்கள் உட்காடுறீங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பாய் சொல்கிறாங்க. உங்கள் அண்ணனாலலாம் உங்களை பிரியறதுக்கு மனசே இல்லை உங்களுக்கு. உங்கள் அண்ணனுங்க 2 பேரும், வயன்மா பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன, ஏதாவது ஒன்றா சொல்லு அண்ணன் நான் வரேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறான். நீங்கள் சரிண்ணான்றீங்க. வேறு ஏதாவது பிரச்சனை தான் சொல்லுமா, தோ ஒரு 2வது அண்ணன் ஓடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் 2 அண்ணாவும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரையும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து காரில் வந்து உட்காந்துட்டீங்க. அப்புறம் என்ன நேராக நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, அப்படியே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ சியோலுக்கு போய் ஆகணும், இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஃப்ளைட். ஸோ அதனால தேவங்க கூட தான் அப்படி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அதான் நியூவாக இருக்குது. ஸோ ஆனால் உங்கள் கையை விடவே இல்லை. அவ்வளோ க்ரிப்பாக உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவங்க இருக்கிற ஒரு ஃபியர் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் செக்கிங்லாம் போகணும். ஸோ அதனால் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தேவங்களோட பேரண்ட்ஸ் தேவம் அப்படி 4 பேர் அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ தேவங்க அம்மா பார்த்துட்டு, பயமா ஏதாவது சாப்பிட்றியாம்மா அப்படி கேட்குறாங்க. ஐயோ ஆண்டி, அது ஆன்ட்டிலாம் வேணாம், நீ அம்மானே எனக்கு கூப்பிடலாம் அப்படி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் இல்லைம்மா எதுவும் வேணாம். ஐயோ உங்கள் அம்மாவோட பற்றி நிறையா சொன்னாங்க, உனக்கு கொஞ்ச நேரம் விட்டால் கூட உனக்கு பசிக்குமாமே, இரு நான் உனக்கு டீ வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேரோடு அப்படி போகிறாங்க. அப்படி கையில் ஒரு பிஸ்கெட்டோடு வராங்க. என்ன பிஸ்கெட்னா, லைக் இந்த பட்டர் பிஸ்கெட் இருக்கும்ல அதுதான். ஸோ அதோடய வராங்க. அம்மா இது என்னது அப்படி கேட்குறீங்க. உனக்கு இது பிடிக்கும்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, இந்தா. ஐயோ அதெல்லாம் வேணாம்மா. வயன்மா சாப்பிடு, நான் உனக்கு அம்மா, எனக்கு உன்னை பற்றி அவ்வளோ தெரியாதுதான், பட் இருந்தாலும் உங்கள் அம்மா மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்ல, அப்போ உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ சாப்பிடு அப்படின்றாங்க. ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. உங்கள் மாமனார், அதாவது அவங்களோட அப்பாவும் இப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இன்னும் வேறு ஏதாவது சொல்லுமா, ஏதாவது வேணும்னான்னு, ஏதாவது வேணும்னா சொல்லலாம், மாமா வாங்கிட்டு வரேன், அப்பா வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு. இல்லைப்பா எதுவும் வேணாம். ஐயோ கூச்சப்படாமல் கேளுமா, நான் உனக்கு அப்பா தானே, நீ கூச்சப்படாமல் அப்பாட்ட என்ன வேணால் கேட்கலாம் அப்படின்னு அப்படி தேவங்களோட அப்பா சொல்கிறார். தேவங்க அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு, அம்மா கிளம்பலாமா, மணி ஆயிடுச்சு அப்படி தேவங்க சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படி தேவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஒண்டாடி எதை வேணுமாடி? இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம் போதும் அப்படின்றீங்க. சரிடி அப்போதான் அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ லக்கேஜஸ்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படி தான் நீங்கள் அப்படியே அந்த ஏரோப்ளைனில் உட்கார போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைமில் ஸோ தேவங்க அப்படியே வாயன் உள்ளே போ அப்படின்றாரு. நீங்கள் என்னங்க உள்ளையா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளே போக மாட்டாடி, உனக்கு தான் விண்டோ சீட்டு அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. விண்டோ சீட்டா? ஐயோ ஏங்க எனக்கு நீங்கள் உட்காருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைமில் ஸோ இந்த வியூ பாரு ரொம்ப நல்லாயிருக்கும், உட்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, இருந்தாலும் எடுத்தோடனே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக ஆகக்கூடாதுன்னு வேறு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் ஏங்க ரொம்ப நடிக்காதா, உள்ளே போய் உட்காரு போ அப்படின்னு அவங்க சொன்னோன்னே நீங்களும் உள்ளே போய் உட்காந்தாச்சு. ஸோ அப்படியே வியூ என்ஜாய் பண்ணுறீங்க. மனசெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி, ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மனசெல்லாம் பட்டாம்பூச்சி தான். ஸோ அப்படியே உட்காந்துக்கிறீங்க. தேவங்க அப்படி பார்க்குறாரு. ஸோ அவருக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்கன்னு. ஸோ தேவங்க அப்படியே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே செக் பண்ணுறான் அவங்க அம்மா அப்பா எங்கே உட்காந்துருக்காங்கன்னு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் தான் தேவங்களோட அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. தேவங்களோட அப்பா அம்மா அப்படி கை காட்டுறாங்க, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருக்கோன்னு. ஓகேன்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி உட்காந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த வியூவே பார்த்துட்ருக்கீங்க.
என்னங்க, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏரோப்ளேன்ல போணும்னு. ஆனா வாய்ப்பு கிடைச்சதில்ல. பட் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. ம். என்ஜாய் பண்ணு பொண்டாட்டி. அப்படின்னு தாங்க சொல்றேன். நீங்க தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படி, "என்னா என்னைய பார்த்துட்டு இருக்க? ம்." அப்படி தேவங்க கேட்குறாரு. அ அ இ இ இல்ல ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு, "யோ! அயன் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு லிட்ரலி தலையில அடிச்சுக்கிட்டு, அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளைட் மூவ் ஆன் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதுவும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்க அப்படியே தேவங்க கைய பிடிச்சுட்டு, "ஐயோ! பயமா இருக்கு." அப்படின்றீங்க. ம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம்ல இப்படிதான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு அவங்க உங்க கைய ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டோட மூவ்மெண்ட், தென் அதோட சவுண்டு அது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கனால உங்களுக்கு ஒரு மாரி நம்ம என்னவோ வானத்தில பறக்கிறோமா அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆயிட்டுருக்கு. ஸோ அதான் நீங்க அவங்களோட கைய ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்றீங்க. அவங்க சிரிச்சுட்டே உங்கள பார்க்குறான். நீங்க கண்ண இறுக்கமா மூடியிருக்கீங்க. அவங்க அப்படியே பொண்டாட்டி வெளிய பாருடி அப்படின்னு அவங்க சொல்றாரு. இல்ல இல்ல பயமா இருக்கு நான் பார்க்க மாட்டேன். வேணாங்க அப்படின்றீங்க. ஏய் வெளிய பாரு பொண்டாட்டி அப்படி அவங்க சொல்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டா உங்க கண்ண ஓப்பன் பண்ணி அப்படியே வெளிய பார்க்குறீங்க. பார்த்தா நீங்க மேகத்துக்கு நடுவுல, மேகத்துக்கு மேல பறந்துட்டு இருக்கீங்க லிட்டரலி. அவங்க அப்படியே ம் எப்படி இருக்கு? அப்படி கேட்குறாரு. நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்திருக்கும். இப்ப பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா, அந்த இடம்லாம் வந்து குட்டி குட்டியா தெரியுது மேலேருந்து பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. ஸோ இது ஆப்போசிட்ல இருந்துட்டு அவங்களோட அப்பா, அம்மா பார்த்துட்டு அவங்களுமே, "அப்பா கல்யாணம் ஆன பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டு இருக்குது பார்த்தியா?" அப்படின்ற மாரி அவங்க ஒரு சைடு ஹாப்பியாகி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்க இப்படி பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எப்படியும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நெனச்சிட்ருக்காங்க அவங்க 2 பேரும். அப்படி நீங்க என்னங்க சத்தியமா சொல்றேன். என் வாழ்க்கையில இந்த மாரி நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்றீங்க. ம். என்ஜாய் பண்ணுடி. அப்படின்றாரு தேவ். நீங்களும் அப்படியே பொறுமையா பார்த்துட்டுருக்கீங்க. ரொம்ப அழகான வியூஸ் அப்படியே நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. எ இப்படியே நம்ம எங்க போறோம்? ஆம். சவுத் கொரியா. சியோலுக்கு போறோம் பொண்டாட்டி. அ ஓ! அப்படியா? ரொம்ப தூரமா? ஆமா பொண்டாட்டி. குறைஞ்சபட்சம் 7 ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும் முன்னாடி. நீ நல்லா தூங்கு என்ன. ஆ தூங்குறதா? இல்ல, இல்ல. நான் தூங்கலாம் மாட்டேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்த்துட்ருக்கேன். இத நான் என்ஜாய் பண்ணணுங்க. என்ன தூங்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. நான் என்ஜாய் பண்ணணுங்க. அப்படின்றீங்க. அவங்க சிரிச்சுட்டே, ஐயோ! பொண்டாட்டி நைட்ல ஒண்ணும் தெரியாதுடி. நைட்ல ஒண்ணும் தெரியாது. அந்த டைம்ல தூங்கிடு. மார்னிங்கா நான் எழுப்பி விடுறேன். அப்ப எல்லாத்தையும் பாரு என்ன. நிஜமா எழுப்புவீங்களா? நிஜமா எழுப்புறேன்டி. உண்மையாவா? உண்மையா பொண்டாட்டி. பொய் சொல்ல மாட்டீங்களே! சத்தியமா? ஏய் பொய் சொல்ல மாட்டேன்டி. சத்தியமா எழுப்புறேன். ஆனா நீ எந்திரிக்கணும். ஆ அதெல்லாம் நான் எந்திரிச்சுருவேன். நீங்க எழுப்பணும். அப்புறம் நான் கோச்சுப்பேன் பார்த்துக்கோங்க. சரி பொண்டாட்டி நான் எழுப்புறேன். நீ தூங்கு இப்போ. பாரு ஒண்ணும் தெரியலையா? கொஞ்சம் கொஞ்சமா நைட் ஆயிட்டுருக்கு. ஒண்ணும் தெரியாது. குட்டி குட்டியா லைட் தான் தெரியும். ஸோ அதனால காலையில உனக்கு எழுப்பி விடுறேன். நீ அப்பறமா பார்க்கலாம் என்ன? அப்படின்னு அவங்க சொல்றாரு. ஆ சரி. ஓகே. அப்படியே சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஸோ தேவங்க அப்படியே அங்க ஒரு சின்னதா ஒரு பிளாங்கெட் போல இருக்கு. அத எடுத்து உங்களுக்கு போட்டு விட்டுட்டு அவனும் தூங்கிடுறான். அத பார்த்துட்டு தேவங்களோட அப்பா, அம்மா அவங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்ல. ஸோ அதனால அவங்களும் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே டைம் ரொம்ப ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட சவுத் கொரியா கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ தேவங்க இப்படி பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ தேவங்க உங்கள எழுப்புறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவர் இப்படி தான் உங்களுக்கு எழுப்பிட்டுருக்காரு. பொண்டாட்டி ஒயன் பொண்டாட்டி ஒயன் அப்படின்னு எழுப்புறாரு. ஆனா நீங்க ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க அந்த வெட்டிங் டைம்ல ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க. ஸோ, அதனால தெனமும் உங்க ஃபேஸ பார்க்குறாரு. ஸோ, நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஸோ, அப்படியே தெனமும் உங்கள பார்க்குறாரு. ரொம்ப குழந்தத்தனமா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ, தெனமும் பார்த்துட்டு, "அப்பா! குழந்த மாரி இருக்கா. ம். இவ்ளோ குழந்த மாரி தூங்கிட்டு இருக்கா பாரேன் தெனமும். உனக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? பரவால்ல. என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. இவ என்னோட அழகு. என் பொண்டாட்டி வாயன். நீ தாண்டி எல்லாம் எனக்கு. அழகு தேவதடி நீ. அழகு தேவத. அம்மா!"
அப்படி சொல்லிட்டு தேவங்க உங்கள் சீக்கில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேவங்க அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்கள் ஐஸ்க்கு மேலே இருக்க அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். ரொம்ப டயர்டாக இருந்திருப்பா போல என் பொண்டாட்டி. ரொம்ப டயர்டாக இருந்திருக்கா. சரி தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி என்ன பண்ணுறாரு, பிளாங்கெட் அப்படியே அவர்கிட்டருந்து எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு மட்டும் அழகாக போத்தி விட்டுட்டு அவர் அப்படியே தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இருந்தாலும் நீங்கள் எழுப்ப சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் தேவங்கால இதுக்கப்புறம் உங்களை எழுப்ப முடியாது. ஸோ அவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. உங்களை எழுப்புனா அப்புறம் திரும்ப உங்களுக்கு டயர்டாக இருக்கும்னு. சியோலுக்கு வந்தால் நிறையா சுற்றி பார்க்குற இடம் இருக்கும். தென் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி தேவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ அதனால தான். ஸோ தேவங்களோட அப்பா அம்மாவும் என்னப்பா அவள் ஏஞ்சிட்டாரா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா ரொம்ப டயர்டாக இருக்கா, தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாரு. ஸோ தேவங்களோட அப்பா அம்மா சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பிளாங்கெட்லாம் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர ஆரம்பிக்குது. அவங்க சியோல் கிட்ட வந்துட்டாங்க. இல்லை சியோலுக்கே வந்துட்டாங்க. சவுத் கொரியாவே வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன, ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகிடுச்சு. தேவங்க அதுக்கப்புறம் உங்களை எழுப்புறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா உங்களுக்கு ரொம்ப குளிருது. என்னங்க ரொம்ப குளிருது அப்படின்றீங்க. பொண்டாட்டி சியோல் வந்துட்டோண்டி. என்ன சியோல் வந்துட்டோமா? என்னங்க நீ எழுப்புன்னு தானே சொன்னீங்க, என்னங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ எழுப்பலாம் தான் நினச்சா, ஆனால் நல்லா தூங்கிட்டு இருந்தியே, அதனால தான் எழுப்ப பொண்டாட்டி. ஸோ அதனால் இப்போது வந்துட்டோம் பொண்டாட்டி, வா இப்போங்க ஏமாத்திட்டீங்க. பொண்டாட்டி வேணுங்களேதான் பண்ணலடி. என்ன அப்புறம் டயர்டாக இருந்திருக்கும், உனக்கும் தூக்கம் வந்திருக்கும்லடி, அதாண்டி எப்படி பண்ணா. பொண்டாட்டி வயன் அப்படின்னு அவங்க கேட்குறாரு. நீங்கள் சரி ஆங்க சும்மா தான் பண்ண சாரி அப்படின்றீங்க. ரொம்ப குழந்த மாதிரி இருக்கடி நீ. குழந்த மாதிரியா? ஆமாண்டி குழந்த மாதிரி இருக்க. சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவங்க அந்த அப்படியே அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க ஒரு டாக்ஸி மூலயமா. தேவங்களோட கார் தான். அப்படி தான் நீங்கள் நேராக அப்படியே தேவங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ பார்க்குறீங்க ரொம்ப பெருசாக இருக்கு. என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்றீங்க. தேவங்க பார்த்துட்டு என்ன என் வீடு தான், வா போகலாம், இதுக்கப்புறம் நம்ம வீடு சரியா அப்படின்னு தேவங்க சொல்கிறாரு. இவ்வளோ பெருசாக எதுக்குங்க? நாங்களாம் எங்கள் வில்லேஜில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றீங்க. தேவங்க பார்த்துட்டு இது சிட்டி, ஸோ பெருசாக தான் இருக்கும். நம்ம வீடு பெருசு தான் பையன், அவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை அப்படியே ரொம்ப அழகாக ஜென்டலாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே பாடி கார்டெலாம் இருக்காங்கல்ல, ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ அவங்க தான் உங்களோட லக்கேஜஸ் அப்போ அவங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே ஒரு லக்கேஜை தூக்க போகிறீங்க. பொண்டாட்டி அதை அவங்க எடுத்துப்பாங்க, நீ உள்ளவா. அம்மா அப்பா 2 பேர் அவங்க வருவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்க அப்படியே உங்களோட ரைட் லெக் அதாவது வடத்துக்கால் எடுத்து உள்ள வச்சுட்டு வரீங்க. ஸோ அப்படி தான் உள்ள 2 பேரும் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாரி சேஞ்ச் பண்ணலாம். இப்போ தேவங்களோட அம்மா பார்த்துட்டு வயன்மா நீ போய் ஃப்ரெஷ் பண்ண ஆகிடுவாம்மா, தேவம் வயனுக்கு ரூம் காட்டுப்போம் அப்படின்னு இப்போ தேவங்களோட அம்மா சொல்கிறாங்க. வயன் அப்படி சொல்கிற தேவங்க உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் தேவங்க கூட போகிறீங்க, ரூம் பார்க்குறீங்க, ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. இது நமக்கான ரூமா அப்படி கேட்குறீங்க. ஆமாம் பொண்டாட்டி, நீயும் நானும் இருக்க போகிற ரூம் அப்படி சொல்லிட்டு தேவங்க உங்களை பேக்கப் பண்ணுறாரு. அந்த டைமில் லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்னங்க அப்படின்றீங்க. ஓ சாரி சாரி வயன். இல்லைங்க, இல்லை பெர்மிஷனோட ஒரு தொட்டிருக்கக்கூடாது, தப்பு. எப்போ பெர்மிஷன் கொடுக்குறியோ அப்போ தான் உன் புருஷனான் சரியா. அது வரைக்கும் நமக்குள்ள எது வேணாம். ஏன்னா உலகம் 1008 பேசுவோம், பட் நீயும் நானும் முடிவு பண்ணுறதான். ஏன்னா இது உன்னோட பாடி, ஏன்னா இது டிசைட் பண்ணுறதுக்கு உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. ஸோ பெர்மிஷன் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன். ஸோ எப்போ நீ ஓகே அப்படின்னு ஃபுல் பெர்மிஷனோட தரியோ அப்போ உன்னை தொடுறேன். அது வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் எதுவும் வேணாண்ணா. அதுக்கப்புறம் பொறுமையாக கூட பிள்ளை பார்த்துக்கலாம் பொண்டாட்டி, என்ன பொறுமையாக பார்த்துக்கலாம். அப்புறம் நீ நான் நம்ம பிள்ளைங்க எல்லோரும் இது ரூமில் சந்தோஷமாக வாழலாம். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே வாடி அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் மட்டும் சின்னதாக கிஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலாம்ல அப்படி சொல்லிட்டு தேவங்க கேட்குறாரு. நீங்கள் பண்ணலான்ற மாதிரி கண்ணு மட்டும் ஆட்டுறீங்க. சரி ஓகே, நீ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா,
ட்ரெஸ்ஸு அங்கே இருக்கு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேணா. ம் கீழே நான் வெயிட் பண்ணுறேன், சாப்பிட்லாம். ம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேரிங்காக, ரொம்ப உங்கள் மேலே ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிறாரு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் தொட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போன எந்த பையனும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே தேவங்க போகிற வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அவர் டோரை லாக் பண்ணிட்டு போகிறாரு மனுஷன். ஸோ இந்த மாதிரி மனுஷெல்லாம் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரேர் தான். ஸோ தேவங்க அப்படி பார்க்குறீங்க, நமக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அம்மா அப்பா டிசைட் பண்ணது ஆக்சுவலி இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்களுக்குமே உங்களை முன்னாடி தெரிஞ்சிருக்காது. உங்களுக்குமே அவங்க பற்றி தெரிஞ்சிருக்காது. உங்கள் அம்மா அப்பா நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு யாருக்குமே வந்து உங்களையும் பிடிச்சிருக்காது. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது பிடிச்சிருக்காது. பட் ஆனால் சிட்டிலேருந்து தேவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். ஸோ அவனுக்கு உங்கள் கல்ச்சர் அது எல்லாமே ரொம்ப பிடிச்சனால அவன் ஓகே சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் நீங்கள் தேவனுக்கு கிடச்சிருப்பீங்க. இதெல்லாம் நினச்சி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் அப்படி தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்படி வரீங்க. ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. லைக் வந்து டாப் போல் தான், அது லெகின்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வியர் பண்ணிக்கிங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அதான் வியர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இப்பயும் நீங்கள் அதான் வியர் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. தேவங்களோட அம்மா பார்த்துட்டு, என்னம்மா வீடு பிடிச்சிருக்கு உனக்கு, நீயும் தேவங்க இருக்க போகிறது. அப்போது அம்மா நீங்கள் அப்பாலாம் நாங்கள் வேறு வீட்டில் இருப்போம். நீயும் தேவங்க இந்த வீட்டில் இருங்க. அம்மா மார்னிங் வந்து உங்களை பார்க்குறேன், சரியா? எனக்கு தேவங்க உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஓகேவா? உங்கள் மனசார நீங்கள் என்ன பேசணுமோ எல்லாம் பேசுங்க. டைம் ஆகிடுச்சு, நானும் அப்பாவும் இப்போ கிளம்புறோம். ஐயோ தேவங்க இன்னைக்கு உங்களோட டேவை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்போ அப்படி அம்மா சொல்ல வேணுமா? அவர் எங்க? அவர் யார்? தேவங்க அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், அவன் வருவான். இவ்வளோ வெயிட் பண்ண அவன் வருவான், சரியா? சரி சாப்பிட்டு தூங்குங்க, நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நைட்னாலே அது இதுன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஊர்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி இப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு நம்ம ஃபர்ஸ்ட்க்கு, இருந்தாலும் ஏதாவது நடக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே செம்ம நர்வஸாக இருக்குது. தேவங்க இப்போ அப்படி ஐ கால் யூ பேக், ஓகே ஃபைன் பாய் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தேவங்க அப்படி உள்ளே வராரு. பொண்டாட்டி என்னாச்சு, சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணேன். அப்படியா, சரிவா சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் தேவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே டிஷ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் 2 பேர் ரூமுக்கு வரீங்க. தேவங்க அப்படி படுக்கிறாரு. பார்த்துக்கோ பொண்டாட்டி. இல்லை நீங்கள் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சோ அப்புறம் என்ன? இல்லைங்க அது இங்கே பாரு, என் பொண்டாட்டி நீ எங்கே வேணா என் கூட படுக்கலாம், சரியா? என் கூட படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஹக் பண்ணலாமா அப்படி சொல்லி தேவங்க கேட்குறாரு. நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றீங்க. சரி ஓகே தூங்க, ரொம்ப இருக்குமா தான் சொல்லு எடுத்துடுறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்றீங்க. தேவங்க அப்படி சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அவன் தூங்கியிருப்பான். ஸோ மார்னிங் போல் ரொம்ப நேரம் எழுந்திரிச்சிட்டு தேவங்க அப்படியே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துறீங்க. ஏன்னா தேவங்க காஃபி பிடிக்காது. ஸோ தேவங்க அப்படியே டீ போட்டு எடுத்து வந்து வைக்கிறீங்க. தேவங்க அப்படியே குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படி தேவங்க சொல்கிறான். நீங்கள் குட் மார்னிங்க, இந்தாங்க டீ குடிங்க. தேங்க்ஸ் டீ பொண்டாட்டி. நான் சாரி கட்டியிருக்கா? இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அம்மா சாரி கட்ட சொன்னாங்க. அது எங்கே இருந்தாலும் அம்மா சாரி கட்ட சொன்னாங்கங்க. அப்படியா, சரி பொண்டாட்டி இஷ்டம், ஆனால் நல்லா இருக்குடி அப்படி தேவங்க சொல்கிறாரு. நீங்கள் வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஓடிடுறீங்க. தேவங்க பார்க்குறான், உங்களோட அந்த வெக்கம் கூட அவ்வளோ அழகாக தெரியுது. தேவங்க அப்படி டீ குடிச்சிட்டு அப்படி கீழே இறங்கி வரான். நீங்கள் அப்படி தான் தேவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே இறங்கி வந்து பார்த்துட்டு, பொண்டாட்டி நாடி சேர உங்களுக்கு பிடிச்ச ப்ரெட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு தான் செஞ்சிட்ருக்கேங்க, சாண்ட்விச் போல். சரி பொண்டாட்டி ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாரு. நீங்களும் அப்படியே எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ தேவங்க பார்க்குறீங்க, தேவங்க இப்படி கோட் சூட்லாம் போட்டுட்டு செம்ம ஒரு சிஓ எப்படி இருப்பாங்க அது போல தான். தேவங்க ஒரு கம்பெனியில் பெரிய சிஓவாக இருக்கார், அவங்க அப்பாவோட கம்பெனியில் தான். ஸோ அப்படி பார்க்குறீங்க, தேவங்க அப்படி தான் பொண்டாட்டி சாப்பிட்லாமா, ரெடியா அப்படி கேட்குறாரு. சாப்பிட்லாங்க அப்படி சொல்லிட்டு சாப்பாடெலாம் வைக்கிறீங்க. ஸோ தேவங்க அப்படி
இப்போ உங்கள பார்க்குறேன். நீங்க நின்னுட்டே தான் இருக்கீங்க. "ஏய் ஏய் உட்காரு." இல்லங்க நீங்க சாப்பிடு." "ம் உட்காரு." அப்படின்றான். சரி சொல்லிட்டு நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஸோ தேவங்க அப்படியே உங்களுக்கு அழகா சாப்பாடு அவனே பரிமாறுறான். நீங்க இல்லங்க நான் அமைதியா இரு. நான் வைக்கிறேன்ல சாப்பிடு. அப்படி சொல்லிட்டு தேவும் நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தேவும் நிறைய பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல அப்படியே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. தேவங்க அப்படியே பார்க்குறான். நீங்க அப்படியே எந்திரிக்கிறீங்க. இப்போ தேவ் பொண்டாட்டி உட்காரு நான் போய் பார்க்குறேன். இல்லைங்கண்ணா. ம் உட்காரு சாப்பிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணா செம பெரிய ஷாக்கு. பிகாஸ் அங்கே நிற்கிறது தேவங்கூட அக்கா இவனா தான் நிற்கிறாங்க. அவங்க 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க புசான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அவங்க ஹஸ்பண்ட் வரல. டேய் தேவம் எப்படிடா இருக்க அப்படின்னு இப்போ அப்படியே இவனா கேட்குறான். ஏ அக்கா எப்போ வந்த? சரி உள்ளவா உள்ளவா பேக்கு கொடு. அம்மா அம்மா அப்பாலாம் எங்க? அவங்க வருவாங்கடா. ஏய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி உள்ள வராங்க. நீங்க அப்படியே கையெல்லாம் கழுவிட்டு அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படி கேட்குறீங்க. நல்லா இருக்கேன். ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை கொடுக்குறாங்க. ஐயோ தேங்க்ஸ்க்கா. ஏன் கல்யாணத்துக்கு வரல நீங்க? அப்படி சொல்லி இப்போ நீங்க கேட்குறீங்க. லாஸ்ட் டைம் அது ஃப்ளைட் கிடைக்கலம்மா அப்படின்னு இப்போ இவனா சொல்கிறாங்க. சரி அப்புறம் எப்படி லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு? ஐயோ அக்கா நேற்று தான் நாங்கள் சியோலுக்கே வந்தோம் அப்படின்றீங்க. அப்படியாடா நேத்தா சியோலுக்கு வந்தியா அப்படின்னு இப்போ இவனா கேட்குறான். ஆமாக்கா நேத்தா சியோல் வந்தோம். சாப்பிட்றியா? இல்லைடா சாப்பிட்டேன். அம்மா அப்பா பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவனா உங்ககிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே அவங்கள உட்கார வச்சு தண்ணியெலாம் கொடுக்குறீங்க. ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. என்னவா இவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிறேன். ஐயோ அக்கா நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துற பொண்ணு. இதெல்லாம் பண்ணுறது நல்லது தானே. ஸோ நீங்கள் தண்ணி குடிங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி கொடுத்து தானே ஆகணும் அப்படின்றீங்க. இவனும் அப்படி உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்க நிறைய பேசுகிறாங்க. பின்னாடி பார்த்தா தேவங்களோட அப்பா அம்மா வந்துப்பாங்க. இவனா அம்மா அப்படி சொல்லிட்டு இவனாவும் தேவங்களோட அப்பாவும் அம்மாவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னம்மா குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா. டாக்டர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படி இவனா சொல்கிறா. அப்படியா ஒயன்மா தண்ணி கொடுத்தியா இவனாக்கு? கொடுத்துட்டம்மா. சரி சாப்பிட்றியா இவனா அப்படின்னு தேவங்கம்மா கேட்குறாங்க. ஐயோ இல்லைம்மா இப்பயே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும். சரி வா ரூமில் போய் ரெஸ்ட் எடுவா அப்படி சொல்லி தேவங்கம்மா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி இவனா கூடிய ரூமுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே தேவங்க பார்த்துட்டு ஒயன் அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறேன்னா ஆ சரிங்க இந்தாங்க உங்களோட லஞ்சு. தேங்க்ஸ் டேவ். சரி போயிட்டு வரேன். சரிப்பா போயிட்டு வரேன்ப்பா. அம்மா இவனா போயிட்டு வரேன். சரி தேவங்க போயிட்டு வா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற நம்ம இவனாவும் இப்போ தேவங்களோட அம்மாவும் சொல்லி அனுப்பி விட்றாங்க. நீங்கள் அப்படியே தேவங்க போகிறதே பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே ஈவினிங்கா சீக்கிரம் வரேண்ணா வெளியே போகலாம். சரிங்க போகலாம். ரெடியாக இருண்ணா. ஓகே டே பை டே லவ் யூ அப்படி தேவங்க சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. ஏய் லவ் யூ டூன்னு சொல்கிறீ. லவ் யூ டூ போதுமா? போதும்டி போதும் அப்படி சொல்லிட்டு தேவங்க இப்போ கிளம்புறாரு. நீங்கள் தேவங்க போகிறதே பார்க்குறீங்க. ஸோ தேவங்க பாய் சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. தென் அப்படியே உங்களுக்கு நிறைய ஒர்க்லாம் வந்திருக்கும். அப்படியே தேவங்க அம்மா கூட அப்படியே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க. தென் நியூனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாப்பா பற்றிலாம் கேட்குறீங்க. அப்படி தான் அந்த டைம் போயிட்டுருக்கோம். தேவங்க அப்படி உங்களுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லுங்கங்க. என்ன பண்ணுற போடாடி? இப்போ தான் மதியம் லஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் பெட்ரூம் போகிறேன். சரி பொண்டாட்டி சாப்பிட்டியா நல்லா? சாப்பிட்டேன். ஃபுட்டெல்லாம் ஓகேவா? ஓகே தான். ஐயா அம்மா நான் பண்ண லஞ்ச் எப்படி இருந்துச்சு? சொல்லவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு பொண்டாட்டி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் எப்படி செய்கிற? அது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். வீட்டில் மஷ்ரூம் இருந்துச்சா சரி குட்டி குட்டியாக நறுக்கி அம்மா செய்கிற மாதிரியே செஞ்சேன். நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து நிறையா சாப்பிட்றேன்னா அப்படியே தேவை ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அவருக்கு நிறையா ஒர்க் வந்திருக்கும். சரி சொல்லிட்டு நீங்களும் போய் படுத்துருப்பீங்க. ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் தேவங்க அப்படியே உங்களுக்கு கிளம்ப சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் கிளம்பி அப்படியே வெளியே வெயிட் பண்ணுறீங்க. தேவங்க வந்திருப்பாரு. அப்படியே நீங்களும் தேவங்கும் போகலாமாடி அப்படியே தேவங்க கேட்குறாரு. போகலாம். கார்லேவா? வேறு இதில் போகிறது? வண்டி இல்லையா? வண்டியா?
அப்படி சொல்லிட்டு தேவன் பார்க்குறான். அப்போ தான் ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் இருக்குது. ஸோ நம்ம கொரியாவில் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த பைக்கில் தான் தேவங்க அப்படி உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒன் சைடாக உட்காந்துருக்கீங்க. தேவங்க பார்க்குறாரு. போதுமாடி, இதில் போகணும் அப்படின்னு தேவன் கேட்குறாரு. நீங்கள் ஐயோ, எங்கள் ஊரில் எல்லாம் பைக்கில் தான் நாங்கள் வெளியே போவோமே. அப்பா அம்மா இல்லை பைக்கில் தான் போவாங்க. ஸோ நம்மளும் அதிலே போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேங்க அப்படின்றீங்க. ம், நல்லா இருக்கே பொண்டாட்டி. நைட் ரைடு உன் கூட நான், என் கூட நீ, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க அந்த சிவலில் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ. ஸோ கப்பலாக 2 பேர் ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. தேவங்க நிறைய சிவலை பற்றி சொல்கிறாரு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் கொஞ்ச நேரம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு டேஸ்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நூடுல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ரைட்லாம் போகிறீங்க. ஸோ அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு செகண்டும் உங்களோட ஹாப்பினஸ்க்காக மட்டுமே அவன் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அவ்வளோ தேவங்க அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்க. தேவங்க அப்படி இன்னுமே ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தேவங்க ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி தான் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்போ தேவங்க நீங்கள் சிரிச்சிட்டே, ஆமாம் உங்கள் ஊரில் ஒரு விஷயம் நடக்குமே. என்னங்க கேட்குறீங்க? என்ன ஃபங்க்ஷனா? ஆமாண்டி, லைக் வந்து தீபாவளி அப்படின்வாங்களே. ஐயோ, அது தீபாவளி. ஆமாம், இந்த மந்த் October 20 அன்னைக்கு தீபாவளி. அதுக்கு எதுக்கு இப்போவே கேட்குறீங்க? அது இல்லை பொண்டாட்டி, ஃபோனில் பார்த்தேன். புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் நல்ல தீபாவளி கொண்டாடுவாங்களாமே. நீ இங்கேருந்து சியோல்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகணும்ல, உங்கள் அம்மா வீட்டில் தானே கொண்டாடணும். ஆ ஆமாங்க. ஆமாம், அம்மா வீட்டுக்கு தான் போகணும். பட் அதுக்கு இன்னும் 3 months இருக்குல்ல தீபாவளி வர்றதுக்கு. ஆ அப்படி கேட்குறீங்க? ஆமாம் பொண்டாட்டி. அப்போது நமக்கும் தலை தீபாவளி தானே? ஐயோ ஆமாங்க, தலை தீபாவளி தான். அதே எப்போ கேட்குறீங்க? இல்லை பொண்டாட்டி, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதான் கேட்டேன். சரி பொண்டாட்டி, வா போய் தூங்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. அம்மாலாம் தூங்கியிருப்பாங்க, இவ்வளோவும் தூங்கியிருப்பா. நம்ம போய் தூங்கிடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரிங்க, தூங்கிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தென் அப்புறம் நீங்களும் அவங்க தூங்க போயிட்டீங்க. ஸோ இப்படியே தான்டா உங்கள் டேஸஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மார்னிங் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கூட, அதாவது தேவங்களோட அம்மா கூட நீங்களா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஈவினிங் தேவங்க எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் அவங்கள வெளியே கூட்டு போகிறது அப்படி இப்படின்னு தேவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வீக்கெண்டெல்லாம் உங்களை சொல்லவே வேணாம். ஸோ அப்படி தான் ஒரு டைம் போயிருக்கும். ஒரு 1 monthக்கு அப்புறம் பார்க்கலாம். ஈவனாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு 1 week வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சியோலில் தான் தேவங்களோட, அதாவது தேவங்களோட அக்கா யோனா தான் இருக்காங்கள்ல. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து புசானில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களால வந்திருக்க முடியாது. ஸோ அதனால் அது கூட இருந்து நம்ம தேவங்க பார்த்துட்ருப்பாரு. தென் நீங்கள் சில டைம் போய் பார்ப்பீங்க. சாப்பாடெலாம் நீங்கள் தான் செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டுருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் டேக் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க யூனாவை. ஸோ அப்படி தான் ஒரு டைம் பீரியட் போகும்போது டக்குனு யூனாக்கு பெயின் வந்துருச்சு. நீங்கள் தேவங்களோட அப்பா அம்மா, ஆனால் நம்ம யுவனாவோட ஹஸ்பண்டால் வந்திருக்க முடியாது. அவங்க புசாரில் இருப்பார். ஸோ அவரால் வந்திருக்க முடியாது. ஸோ அப்படி தான் 4 பேர் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. ஏன்னா யுவனா ரொம்ப வேகமாக கத்திகிட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சு. ஸோ நீங்கண்ணா, என்னங்க அக்கா ரொம்ப கத்திகிட்ருக்காங்கங்க, என்னங்க எதுவும் ஆகாதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க பார்த்துட்டு, பொண்டாட்டி ஒன்றும் ஆகாதுடி, உனக்கு ஒன்றும் ஆகாது, டாக்டர் பார்த்துட்ருக்காங்கள, ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. தேவங்க சொன்னதுக்கப்புறம் உங்களுக்குலாம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, கை காலாம் நடுங்குது. தேவங்களோட அம்மா வந்துட்டு, வாயன்மா என்னாச்சு உனக்கு? இல்லை அக்கா இப்படி துடிக்கிறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா, ரொம்ப வலிக்கும்ல, ரொம்ப வலிக்கும்ல அப்படின்றீங்க. குழந்தைத்தனமாக அழுறீங்க. ஒன்று சரியா, உனக்கும் ஒரு காலத்தில் வரும்போது இப்படி தான் இருக்கும் சரியா, ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேபி சவுண்ட் கேட்குது. அதான் யுவனாக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேபி கேர்ள் தான். அப்படி கொண்டு வராங்க. நீ பார்க்குறீங்க அப்படி, நீங்கள் கண்ணை ரப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அழகாக இருக்கா, புசு புசுன்னு இருக்கா. இந்த கொரியன் குழந்தைங்களாம் வந்து கண்ணெல்லாம் வந்து குண்டு குண்டாக இருக்கும்ல. ஸோ நம்மளோட இந்தியன் குழந்தைங்களோட கொரியன்ஸ்க்கு வந்து குழந்தைங்களாம் குண்டு குண்டாக இருக்குல்ல, அது போல் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க
அழகா சப்பியா இருக்கு குழந்த. நீங்க அப்படியே தொட்டு தொட்டு பார்க்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அந்த ஹேண்டெல்லாம். ஸோ அப்படியே இப்போ தேவங்க பார்த்து, என்னங்க பாருங்க அக்கா குழந்தை இவ்ளோ அழகா இருக்காளா? ஐயோ! என் கண்ணே பற்றும் போல் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. தேவங்க பார்க்குறான். நமக்கு பிள்ளை பொறந்தா இப்படி தாண்டி இருப்பா. என்ன? ம். ஒண்ணும் இல்ல. நமக்கும் பிள்ளை பொறந்தா இப்படிதான் இருப்பான்னு சொன்னேன். போங்கங்க அப்படின்றீங்க. தேவங்க சிரிச்சுட்டு அப்படியே அவனும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவனாவ பார்க்கறதுக்காக நீங்க எல்லாம் உள்ள போறீங்க. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஸோ அப்படிதான் நீங்க, ஐயோ அக்கா! எப்படிக்கா இருக்கீங்க? உங்களுக்கு வலிக்குதா? ம். லைட்டா வலிக்குது வாயன்மா. ஒண்ணும் இல்ல. பாப்பா எங்க? அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் குடுக்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவனா ஃபோன் கேட்குறாங்க. நீங்களும் குடுக்குறீங்க. அவங்க அப்படியே உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்றாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. "ஏன் நீ வரல? பாப்பா பொறந்துட்டா. நீ ஏன் வரலன்னு?" சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இத நினச்சு நீங்க சிரிக்கிறீங்க. இப்ப தேவங்க பார்த்துட்டு, "ஏய் என்னாடி சிரிச்சுட்டு இருக்க?" "ஆ அது இல்லங்க. நாளைக்கு நமக்கும் இதே மாரி நடந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சும்மா நினச்சு பார்த்து சிரிச்சேங்க." "தப்பா?" அப்படி கேட்குறீங்க. "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நீ தான்டி பெர்மிஷன் குடுக்க மாட்ற. நீ தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்ற அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்க." அப்படின்னு அவங்க அப்படி உங்கள பத்தி கேட்குறாரு. "இல்லைன்னா எப்பயோ நான் உனக்கு பிள்ளைய குடுத்துருப்பேன்டி." அப்படி தேவங்க சொல்றாரு. நீங்க, "ஐயோ போங்கங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். கண்டிப்பா பிள்ளை பெத்துக்கலாம். ம்." அப்படின்றீங்க. "அப்படியாடி? பிள்ளை பெத்துக்கலாமா?" அப்படி தேவங்க கேட்குறாரு. நீங்க, "போங்க." அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷை ஆகுறீங்க. அவங்களோட அப்பா அம்மா பார்த்துட்டு, "போதும் போதும் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. சரி இவளா மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டியாம்மா?" அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அவங்களோட அம்மா கேட்குறாங்க. இப்போ அப்படியே இவனா, "ஆ பேசிட்டேம்மா. அவர் குழந்த பார்த்துட்டு குழந்த நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காருமா." "சரிம்மா. டிஸ்சார்ஜ் நாளைக்கு ஆயிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கா வீட்டுக்கு போயிடலான்னா?" அப்படின்னு நம்ம தேவங்கம்மா கேட்குறாங்க. "சரிம்மா எப்போ வேணால் போய்க்கலாம்." "சரி சாப்பிட்டீங்களா எல்லாரும்?" அப்படின்னு இவனா கேட்குறாங்க. "ஆ அக்கா எல்லாருக்கும் நான் சாப்பாடு குடுத்துட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா?" "ஐயய்யோ! சாப்பாடா? எனக்கு இப்போ வேணாம். இப்போ தான் டாக்டர் டேப்லெட் குடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு மில்க் வரணுக்காக டேப்லெட் குடுத்துருக்காங்க. ஸோ பாப்பாவ ஃபீட் பண்ணிவிட்டு அவள் தூங்குனதுக்கப்புறம் நான் நான் அப்புறமா சாப்பிட்றேன்." ம். அப்படி இவனா சொல்கிறாங்க. "ம் சரிக்கா. என்னங்க நீங்க?" "இல்ல வாங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு அவங்க இப்போ இப்படி கிளம்பிடுறாரு அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிதான் கொஞ்சம் அப்படியே மந்த்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இவனா கூடயே தான் இருக்கீங்க. ஏன்னா அவளுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் தான் கூட இருந்தே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு கால் வருது பார்த்தா உங்கள் அம்மா கிட்டேருந்து. "அக்கா அம்மா கால் பண்ணுறாங்க. பேசிட்டு வரவா?" "ம் போயிட்டு வா வேணுமா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குழந்தை பக்கத்துலேயே படுத்துருக்காங்க. நீங்கள், "அம்மா எப்படிம்மா இருக்க? அப்பா எப்படி இருக்காங்க? அக்கா, அண்ணன் எல்லாம் எப்படிம்மா இருக்காங்க?" அப்படின்ற மாரி இப்போ நீங்க கேட்குறீங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒயன்மா. நீ மாப்பிள்ளை, சம்மந்திலாம் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா யூனாக்கு குழந்தை பொறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க? ஐயோ! அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாப்பாவும் ரொம்ப நல்லா இருக்கா. அவரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்படின்றீங்க. என்ன விஷயமா கால் பண்ணியிருந்தம்மா? ஏய் உன்னை நீ எப்படி இருக்கன்னு கூட கேட்கக்கூடாதாடி? ஆ தீபாவளி வேற வருது. அதுவும் இல்லாம இதுதான் உங்க 2 பேருக்கும் தல தீபாவளி வேற. ஸோ ஊருக்கு வரீங்களா இல்லையான்னு தான் கேட்கலான்னு தான். அம்மா ஊருக்கா? கண்டிப்பா வரோம். ஆனா, அவரு வருவாரான்னு தெரியலையே! ஏய் மாப்பிள வந்தாகணும்டி. ஊர்ல எல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்க. உன்னோட அண்ணனுங்க 2 பேரும், உங்க அக்காங்க 2 பேரும் எல்லாம் ரெடியா வச்சுட்டுருக்காங்க. நீ தாராளமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தாகணும். சரியா? நான் ஃபோன வைக்கிறேன் வேலை இருக்கு என்ன? நாளன்னைக்கு வந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சுர்றாங்க. அம்மா, அம்மா ஐயோ! இத நான் அவர்கிட்ட எப்படி சொல்றது? சரி பேசி பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு தேவகுட்டியே தான் ஈவினிங் போல வீட்டுக்கு வரும்போது, என்னங்க?" "ம் சொல்லுவேன்." "அம்மா தல தீபாவளிக்கு ஊருக்கு கூப்பிடுறாங்க. போலாமா? உங்களுக்கு ஒர்க் இருக்குமா? என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்கங்க." "ஏய் இதுக்கு எதுக்குடி பயப்படுற? தாராளமா போலாமே." "உண்மையாவா? ஊருக்கு போலாமா?" "தாராளமா போலாம். கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சு. இனிமே ஊருக்கு போலல. போயிட்டு வரலாம்." "ம்." "ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே." அப்படின்றீங்க. தேவங்க பார்த்துட்டு, "என்ன பிரச்சனை? ஏன்? ஏதா பிரச்சனை இருக்கா? நான் அப்பயே கிட்ட போட சொல்லிட்டேன் புக் பண்ண சொல்லிட்டேன் டிக்கெட்டு. ஆனா என்ன பிரச்சனை?" அப்படி தேவங்க கேட்குறேன். "அப்புறம் இவன அக்காவை யார் பார்த்துப்பா?" "ஏய் அதுதான் அம்மா இருக்காங்க. அப்புறம் உங்க மாமியார்
இவனோட மாமியார்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். தல தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம். இல்லைங்க. அப்புறம் அக்காவை யார்? அதான் அம்மா இருக்காங்கல்ல வயன், அவங்க பார்த்துப்பாங்க. நாளைக்கே நம்ம கிளம்புறோம். நாளைக்கு நமக்கு ஃப்ளைட் இருக்கு. போகலான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகி அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க புதுசாக இருக்குது, நீங்களே ஹக் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி நாளைக்கு போகலான்னா இப்போ தூங்க போ அப்படின்னு அவங்க அனுப்பிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கியிருப்பீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் போல். இப்போ அப்படி தான் தேவங்களோட அப்பா அம்மாலாம் உங்களை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு தேவங்களோட அப்பா அம்மாக்களை டாட்டா சொல்லிட்டு அப்படி நீங்களும் கிளம்பிட்டீங்க. ஸோ நேராக அப்படியே அதே ஒரு 7 and 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரீங்க. பார்த்தா அவங்க 2 அண்ணன் 2 அக்கா இன்னும் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கார் வச்சுட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 3 மந்த்க்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் பார்க்குறீங்களா. ஸோ அவ்வளோ டியர்ஸ் உங்களுக்கு. ஸோ அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு அண்ணா அக்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வயன் என்னம்மா கொஞ்சம் வெயிட்டு போட்ட மாதிரி இருக்கா, ஓனா கலாய்க்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் எல்லாருமே நேராக ஊருக்கு போகிறீங்க. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் தீபாவளி. ஸோ அதனால் இந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக 2 நாள் முன்னாடியே வந்தாச்சு ஊருக்கு. ஸோ அப்புறம் என்ன அப்படியே நீங்கள் ஊருக்கு வரீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்படி எல்லாம் உள்ளே வரீங்க. என்னங்க இதுதான் நம்ம ரூம், உங்களுக்கு ஓகே தானே? இல்லைன்னா அண்ணன் ரூம். ஐயோ இது போதும், நமக்கு இந்த ரூம் போதும் அப்படின்ட்டு தேவங்க உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அங்கே தேவங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருக்காரு. நீங்களுமே நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க சிரித்து சிரித்து பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சைட்லேருந்து அவரை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா பார்த்துட்டு ஏய் மச்சி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. இல்லையா எவ்வளோ நாளாச்சு வந்திருக்கேன், எங்கேயோ ஒரு வார்த்தையில் கண்டுக்கிட்டியாடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆ நீ தான் 3 மாதமாக போய் சியோலில் உட்காந்துட்டு இருந்த, நாங்கள் தான் இங்கே தான் இருக்கோம். ஆமாம் நீ கல்யாணமே இன்னும் பண்ணலையாடி அப்படி கேட்குறீங்க. எங்கடி மாப்பிள்ளை பார்க்குற சொல்லிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணல. ஆனால் குரூப்லேயே நீ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா. ஆனால் பாரு முதல்ல நீ தான் கல்யாணம் பண்ணிட்ட, இதெல்லாம் ரொம்ப ஃபேரே இல்லடி அப்படின்றா. நீங்கள் என்னடி ஃபேரு, என் பாரடி என் புருஷனை அப்படின்றீங்க. அவள் பார்க்குறா. நீ ஆனால் சொல்கிறேன்டி ரொம்ப கொடுத்து வச்சவன். ஏன்டி எப்படி சொல்கிறா? பின்னா அரேஞ்ச் மேரேஜில் உங்கள் அப்பாவோட சாய்ஸு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது பார்த்தியா. ஆனால் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கலாம் ரொம்ப ரேர் ஒன், பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா அப்புறம் 2 பேருக்குள்ள அப்படின்னு சொல்லி அவள் தப்பாக கேட்குறா. அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னடி சொல்கிற, எதுவுமே இல்லையா? இல்லை அவர் என் வேர்ட்ஸுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்கார். நான் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னேன். அவர் தான் உன் வேர்ட்ஸை மீறி நான் உன்னை தொட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப பெருமையாக தேவங்க பற்றி சொல்கிறீங்க. இதையா பார்த்துட்டு இப்பெல்லாம் இருக்காதுடி, எந்த அப்படியே அவ்வளோ நாளாக இருக்க முடியாது. நீ வாயை மூடு, என் புருஷனை பற்றி நீ சொல்கிறியா, போடி உன்ட்டு பேசுகிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. வயன் சும்மா சொன்னேடி, போகாதுடி. சும்மா சொன்னேன்டி, கோச்சிட்டு போகிறாப்பரு அப்படி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வரா. ஸோ இப்படியே தான்டா உங்களோட டேஸஸ்லாம் அப்படி இந்த 2 days போயிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன தீபாவளி அன்னைக்கு அப்படி கோவிலுக்குலாம் போகிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா அப்பா 2 பேர் நடுவில் போகிறாங்க. நீங்கள் அப்படி தான் உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு வராரு. ஸோ நீங்கள் தேவங்க பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கீங்க. தேவங்க அவன் பேசிட்டு வர அழகை பார்த்து ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க. பின்னாடி கோவிலில் அந்த சாமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் தேவங்க பார்த்து அவ்வளோ அழகாக சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் தேவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு அந்த மூமெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படி தீபாவளிக்கு படைச்சிட்டு அப்படியே இந்த நியூவான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்கீங்க. தமிழ்லைனில் இருக்கிறது தான். ஸோ தேவங்க கருப்பாக இருக்கே நினைக்காதீங்க. ஸோ தீபாவளிக்கு கருப்பு போடலாம், ஓகேவா? ஸோ நீங்களும் தேவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கீங்க அந்த தமிழ்லைனில் இருக்கிற. ஸோ அதே தான் வேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வெடிலாம் காலையில் தேவங்க வெடிக்க, அவங்க அண்ணெல்லாம் வெடிக்க, தென் நீங்களும் தேவங்க வெடி வைக்க, அது எல்லாமே ரொம்ப ஜாலியாகிட்டுருக்கு. ஸோ அப்படியே தீபாவளி ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க மார்னிங்லேருந்து. ஸோ அப்படி கறி விருந்து தான் உங்களுக்கு தேவங்கும். தலை தீபாவளினா சும்மாவா? ஸோ அப்படி தான் அழகாக போயிட்டுருக்கு. நீங்கள் தேவங்க அப்படி மட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. போதும்டி, ஐயோ சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க
அப்படி சொல்லிட்டு தேவங்க நிறையா ஃபுட்லாம் வைக்கிறீங்க. ஸோ அப்படியே தேவங்க இதெல்லாம் புதுசாக இருக்குது, டேஸ்ட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவனும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் தேவங்காகவே காரம் கம்மியாக போட்டுலாம் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாமே தேவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். உங்களோட கைப்பக்குவனால அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. தென் அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் போல் தான் அப்படியே வெடிலாம் வச்சு புஸ்வானெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு, தென் உங்கள் அக்காவோட பசங்க, உங்கள் அண்ணனோட பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக அழகாக அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் நான் நைட்டு போல் ஆஸ் யூஷுவல் அவங்க தூங்கியாச்சு. அடுத்த நாள் மார்னிங் போல் உங்கள் அம்மாவை காணும். நீங்களும் பார்க்குறீங்க உங்கள் அப்பா இருக்கார். அப்பா, அம்மா எங்க அப்படி கேட்குறீங்க. அம்மா ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. எதுக்குப்பா ஜோசியரா? ஆமாம்மா, ஜோசியர் பார்க்க போயிருக்காங்க. எதுக்குப்பா? உனக்கும் தேவங்கும் நாள் ஒரு நல்ல நாள் பார்க்கறதுக்கு தான். எனக்கும் அவருக்குமா? எதுக்கு நல்ல நாள்? இல்லை, ஊருக்கு வந்து உங்கள் 2 பேருக்கும் முதலிரவு வைக்கலல்ல, அதனால தான். ஐயோ அப்பா, அதெல்லாம் எதுக்கு? நாங்கள் கொரியாலே. ஆனால் உனக்கும் தேவங்கும் எதுவும் முடிஞ்ச மாதிரி தெரிலம்மா, அதனால தான். உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்ல நாள் வச்சு முதலிரவை முடிக்கணும்ல, அப்படின்னால இந்த வீட்டில் ஒரு அழகான பேர குழந்தைய நான் பார்க்க முடியும். நானும் அம்மாவும் கண்ணை மூடுறதுக்குள்ளே. ஐயோப்பா, இதெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா வரேன். சோ, தனியாக போயிருக்காங்களா? இங்கே கூட போயிருக்கலாம்ல. வயன், என்ன பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா வராங்க. அம்மா, காலங்கத்தில் எங்கம்மா போனேன்? கோவிலில் ஜோசியர் பார்க்க போனேன். உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல நாள் தான். ஐயோ அம்மா, எதுக்கு? அதுவும் ஜோசியர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. இன்றைக்கே நாள் நல்லா இருக்கான். இன்றைக்கி உனக்கும் தேவனுக்கும் முதல் இரவு, சரியா? ஐயோ அம்மா, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா ஏய், இங்கே பாரு, காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது. நம்ம வீட்டில் வந்து ஒன்று வச்சு தான் ஆகணும். சும்மா இரு. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா? ஏய், நம்ம வீட்டில் ஒரு குழந்தை சவுண்ட் கேட்கணுண்டி. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம்? 3 மாதம் ஆகி உனக்கும் தேவனுக்கும் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் நானும் அப்பாவும் இதை முடிவெடுத்திருக்கோம். நீ அமைதியா. அம்மா, நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளு. வயன் சுமார். பா, நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுமா. வயன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பிள்ளை, போயிட்டேன் அப்படின்னு உங்கள் அம்மா போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. லைக் நீங்கள் டைம் கேட்டிருப்பீங்களா தேவங்கிட்ட. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். அட்டி பாவி, ஏய் அறிவு இருக்காடி உனக்கு? என்னம்மா, எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால எப்படி நான் எடுத்தோன்னே அவர்கிட்ட போய் இதெல்லாம் ஒப்பனை சொல்கிறது? ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. மாப்பிள்ளை பார்த்தா உன்னை பற்றி என்னடி நினைப்பாரு? ஐயோ, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் அக்காவும் இதே மாதிரி தான். நீ என்ன சொன்னியோ அதே தான் சொன்னான். ஆனால் என்னமாச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ், ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ அதை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? மாமா அப்படி பண்ணாரா? ஐயோ, இது பண்ண போய் தாண்டி நாங்கள் எல்லாம் பாதியில் தடுத்துட்டோம். நீயும் அந்த மாதிரி பண்ணிடாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மா, அப்போது மாமா வேற ஒரு பொண்ணு கூட தப்பாக இருந்தாங்களா? இருக்க போனாங்க. ஏன்னா அவங்க அக்கா ஏற்றுக்கலன்னு தான் சம்திங், அதனால தான். புரியுதா அம்மா? ஆனால் அவர் இப்படிப்பட்டவர் இல்லை தான். ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்கே, யாரை நம்புறதுன்னே தெரிய மாட்டேங்குது வாயன். ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்துருக்கோம். ஸோ அவன் என்ன தான் புருஷன்டி, என்னைக்காக இருந்தாலும் நீ அவனோட தான். அதுக்காக இன்றைக்கி வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம் தள்ளி போடக்கூடாது. ஏன்னா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். இல்லாதப்போ கஷ்டப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடச்சிடாதுமா. சில பேருக்கு குழந்தை இருக்கும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அது அவங்க நாள் வைக்கிற பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் எப்போ நடக்கணுமோ அப்பப்போ நடந்து ஆகணும். அதை தள்ளி போடக்கூடாது. புரிஞ்சுக்கும். ஸோ எல்லாம் சகஜம் தான். நம்ம பொம்பளையாக பிறந்தா எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கணும். என்ன இருந்தாலும் அவர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. எட்டேருந்தே நான் மாப்பிள்ளையை பார்த்துட்டேன். உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு. குழந்தை பிறந்தாலும் உன்னை நல்லா பார்த்துப்பார். அவர் கூட இருந்தால் அதனால் மாப்பிள்ளைக்கிட்ட இதெல்லாம் சாரி சொல்லிவிட்டு ஒழுங்காக ஃபேமிலியாக ஒரு அழகான ஒரு குடும்பத்தை நடத்தப்பார். சரியா? அம்மா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடி பாருமா அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உங்களுக்குமே தப்பு தோணுது. இது எல்லாமே தேவன் கேட்டுட்டு அவன் சித்தா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் போயிருப்பான். நீங்கள் தேவங்கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆஸ் யூஷுவல் அப்படி தான் நைட் போல் ஆகுது. உங்களுக்கு தேவனுக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் தேவங்கிட்ட எப்படா பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே போய் ரூமில் உட்காரிங்க. ஸோ தேவன் வந்த உடனே வயன் அப்படின்றான். சொல்லுங்க. காலையில் அத்து பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டேன். உன்னோட விருப்பம் இருந்தால் சொல்லுவேன், நமக்குள்ளே எல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எல்லாம் கிடையாது. நீ சொல்லு, அப்போ தான் அவனை டச் பண்ணுவேன். நீ முடிவெடுத்தது தான் சரியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாரு. இல்லைங்க, அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் சொன்ன உடனே தேவங்க பார்த்துட்டு
இல்ல புரியல. என்ன சொல்ல வர? நமக்குள்ள இது நடக்கிறது நல்லது தான். அதனால இதுக்கப்புறம் உங்க கூட நான் சந்தோஷமா நமக்குன்னு ஒரு குழந்தையும், எனக்கு நீங்க உங்களுக்கு நான் அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி வாழணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதனால நம்ம ஒண்ணா இருக்கலாமா? இப்படி தேவங்க பத்தி கேட்குறீங்க. தேவங்க ஒரு செகண்ட்ல ஷாக்கு. ஏய் உண்மையாவாடி? அவனோட தொடலாமாடி? அவக்குள்ள எல்லாம் இருக்கலாமாடி? புருஷன் பொண்டாட்டியா வாழலாமாடி? அப்படி தேவங்க கேட்குறாரு. ம். நம்ம ஒரு நல்ல லைஃபை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சிரிக்கிறீங்க ஷையோட. ஏய் மேதான பொண்டாட்டி, மேதான சொல்கிற? அப்படி அவங்க கேட்குறாரு. ஆமாம். ஏய் ரசகுல்லா உண்மையாவாடி? என்ன ரசகுல்லாவா? ஆமாண்டி ரசகுல்லா மாதிரி கண்ணை வச்சுட்டு ரசகுல்லா இன்னைக்கு சாப்பிட்றவாடி இந்த ரசகுல்லாவை. உங்க தேவம் சாப்பிட்டுக்கோங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏ பொண்டாட்டி ரசகுல்லா ஏன்ட்டிய வாடி, விட மாட்டேன்டி ஒன்றா அப்படி சொல்லிட்டு தேவங்க சொன்னதுக்கப்புறம் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் தேவங்க ஒரு அழகான லவ் மேக்கிங்குள்ளே போகிறீங்க. தேவங்க உங்களை ரொம்ப ஜென்டலாக பண்ணிகிட்ருக்கான் ஃபஸ்ட் டைம் வரல. ஸோ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து அவன் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ தேவங்க அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு பெயின் வரும் போதெல்லாம் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியும் ஒரு 2-3 ரவுண்ட் போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. நீங்கள் என்னங்க எப்படி இருந்துச்சு? நான் டேஸ்ட்டை பற்றி கேட்டேன்ல, எப்படி இருந்துச்சு? ஏய் ரசகுல்லா செம்ம ஹெவன்டி, ஃபஸ்ட் டைம் இந்த ஹெவனை ஃபீல் பண்ணுறேன். செம்மையாக இருந்தடி, செம்மையாக இருந்துச்சு. நல்லா இனிப்பு காரம். என்ன காரமா அப்படி கேட்குறீங்க? ஏய் சும்மா சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணியிருக்காரு. ஸோ செம்ம மழை. அந்த தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள். ஸோ செம்ம மழை பெய்யுது. ஸோ நீங்கள் அப்படியே தான் ஃபீல் பண்ணிட்டு அவங்க நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களோட ஷோல்டரில் அப்படி படுத்து அவன் செஸ்ட்டில் ஹார்ட் பீட் கேட்டுகிட்டே அப்படி படுத்து தூங்குறீங்க. அடுத்த மேக்கவுட் அதாவது அடுத்த தலை பொங்கல் எப்படி? உங்களுக்கு அடுத்த தலை பொங்கல் வேணுமா? நீங்கள் வேணால் ஹர்ஷாட்ட சொல்லி பாருங்க, அவள் அடுத்த தலை பொங்கல்ன்ட்டு ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக போடுவா. ஏய் ஹர்ஷா, கண்டிப்பாக போடுவல்ல? ஏன்னா தேவங்க மாமா ரொம்ப ஏங்குறாரு, போட்டுருவல்ல? நான் சொல்கிறேன் போட்டுருணும், அப்போ தான் தேவங்க மாமா ரொம்ப ஹாப்பியாவார். போடுவல்ல? பயங்கரமாக போட்டுடலாம், கண்டிப்பாக போடலாம் பயங்கரமாக. அது சூப்பராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, போட்டுடலாம். தேவங்க மாமா அவன் ஓகேன்ட்டு ஹர்ஷா. உங்களுக்கு ஓகே தானே? ஏய் ரசகுல்லா என்ன ஆமான்றா? ஆமாம் மாமா, அடுத்த தலை பொங்கல்லேருந்து நீங்கள் என்ன மாமான் தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஹர்ஷா செம பெரிய கதை வச்சுருக்காளாம். அதில் நமக்கு குழந்தைங்க எல்லாமே வரும். ஏன்னா அந்த ஸ்டோரிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மாமா. ஏய் ரசகுல்லா குடிச்சு சாப்பிட போகிறேன்டி, நானும் அந்த ஸ்டோரிக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஹர்ஷா பயங்கரமாக குடிக்கிறேன்ருக்கா. சரி வாடி தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி தான் வாயினை ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் அவங்களோட ஷோல்டரில் அப்படியே தான் ஹார்ட் கிட்ட படுத்துகிட்டே ஒரு பாட்டை நினச்சி பார்க்குறீங்க. ஓகே ஆமாம், அந்த சாங்கை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ராமஸ், இதோட இந்த ஸ்டோரியை நம்ம முடிச்சுக்கலாம். நியூலி மேரிட் கப்புள்ஸ் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எப்பயும் போல தான் இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் ஸ்டோரிஸ்லாம் போடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே
ஒயன் க்ளூ வேறு குடுத்துட்டாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஒரு ஸ்டோரி தல பொங்கல். ஓகே. அது தல பொங்கல் கான்செப்ட்ல வரும். அதில தாங் வயன் இருப்பாங்க. அப்பயும் உங்களுக்கு இதே மாரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ரொமான்டிக் பார்ட் வைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு குழந்த பிறக்கும். இதெல்லாமே தல பொங்கல் அப்போ மறக்காம நீங்க ஞாபகப்படுத்துங்க. ஓகே. பொங்கல் அப்ப தேவங்கோட ஒன் ஷாட் இல்லையான்னு ஞாபகப்படுத்துங்க. நான் கண்டிப்பா போட்டுடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ். ஒயனே சொல்லிட்டாங்க. க்ளூவே குடுத்தாச்சு. ஸோ ஓகே. தென் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபோட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க மிஸ். ஓகேடா மிஸ். இந்த ஸ்டோரி அவ்வளோதானா நினச்சிக்காதீங்க. பொங்கல் அப்போது தலை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் இதோட ஃபைனல் பார்ட் வரும். ஓகே. அது அப்போது தான் வரும். இப்பயே நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ நான் மறந்துட்டேன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க பொங்கல் அப்போது. நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஓகே. அது இதோட இன்னும் நான் நல்ல கான்செப்டோட நிறையா வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஞாபகப்படுத்தணும். ஓகே. நெக்ஸ்ட் இயர். ஓகே. இப்பயே நான் அப்கமிங்கான சொல்லிட்டேன். மறக்காம ஞாபகப்படுத்துங்க. ஓகேடா மிஸ். ஸோ பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. வெதர் வேறு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ எனக்கு ஓரளவு ஓகே உடம்பெல்லாம். ஓகே. ஸோ நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க. ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா. பாய்.